யார் ஒதுங்கி போனாங்களோ, யார் குற்றவாளின்னு சொன்னாங்களோ, யார் இவங்களை தண்டிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்க முடியான போற குரு எப்படி இருக்கிறார் அப்படின்னா உச்ச நிலையில இருக்கிறார். அதான் குரு ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா கடந்து விடுவார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உச்ச குரு உலகில் மாற்றங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேணாம், எங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு அதை சொல்லுங்க. அந்த நேரத்துல தான் நாங்க வந்து ரொம்ப நாளா நீங்க போட்டு வச்சிருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப நாளா வர வேண்டிய பணங்கள், தீராத கடன்கள், தீராத நோய், தீராத அவமானம், தீராத பழிச்சொல், இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு. இவங்க வியாழந்தோறும் சிவ வழிபாடு செய்து வருவது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகள்ல அதிகாலை நேரத்திலேயே இவங்க வந்து சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானை எதை நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது ஒண்ணுக்கு போகுது, இது ஒரு திட்டமிடுறோம், இது ஒண்ணு ஆப்போசிட்டா போகுது, எதை எந்த கிரகம் எங்க இருந்து. அப்ப மிதுனத்திற்கு கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை குரு கடுமையா கொடுத்து ஜாதகத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொன்னா நிறைய வாழ்க்கையில குழந்தை இழப்பு, செல்வ இழப்பு, அவமானங்களை, திருமணமான தம்பதிகள் பிரிவு, திருமணமே பிரிவு. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பயிற்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து இந்த ஆண்டு 2026 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியா 1:50 திங்கட்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மிதுனத்துல இருந்து அந்த ராசி மேல இருந்து 2ஆம் இடமான கடகத்துக்கு போறார். போற குரு எப்படி இருக்கிறார் அப்படின்னா உச்ச நிலையில இருக்கிறார். அதான் குரு ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா கடந்து வருவார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உச்ச குரு உலகில் மாற்றங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேணாம், எங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு அதை சொல்லுங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரவங்க கேட்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரே கன்ஃபியூஸா இருக்குல்ல மைண்டு. எதை நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது ஒண்ணுக்கு போகுது, இது ஒரு திட்டமிடுறோம், இது ஒண்ணு ஆப்போசிட்டா போகுது, எந்த கிரகம் எங்க இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்றது சுய ஜாதத்துல நடக்கிற தசாபுத்தி தீர்மானிக்குது. ஏன்னா மிதுனத்திற்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ். அதை இவங்க கண்ட்ரோல் பண்ண மிதுன ராசிக்காரர்கள், அதை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்க, அந்த டபுள் மைண்டை வந்து சிங்கிள் மைண்டா மாத்தின மிதுன ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அவங்களுடைய அறிவை பயன்படுத்தியே மேல வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னு சொன்னா குரு தான். என்னதான் மிதுனத்திற்கு வந்து குரு ஒரு ஆகாத கிரகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ராசியாதிபதி புதன் பகவான் போய் மீனத்துல தான் நீச்சம் என்ற நிலையவே பெறார். அப்ப மிதுனத்திற்கு கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை குரு கடுமையா கொடுத்து ஜாதகத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொன்னா நிறைய வாழ்க்கையில குழந்தை இழப்பு, செல்வ இழப்பு, அவமானங்களை, திருமணமான தம்பதிகள் பிரிவு, திருமணமே பிரிவு, திருமணமே ஆகாம இருக்கிறது, திருமணமே எங்களை விட்டு பிரிஞ்சிருச்சியா, திருமணங்கிற ஒரு லைனே எங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் நம்ம கஷ்டப்படுறத பாக்குறோம். அப்ப மிதுனத்திற்கு அந்த குரு பகவானுடைய அமைப்பு யாரு அப்படின்னு பார்க்கும்போது 7-10 கூடையவனா முக்கியமான தொழில் கிரகமாவும் அவர் வந்துடுறாரு, களத்திர வாழ்க்கை கிரகமாவும் குரு வர்றாரு. ஆனா அந்த குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் வந்து மிதுனத்துல இருக்கு. அதே போல மிதுனத்திற்கு ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அந்த மீனத்துல குருவினுடைய மற்றொரு வீட்டுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சார பரிவர்த்தனைன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் குரு பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற நிலையை பொறுத்து தான் அது யோகங்கிறத சொல்றோம். 2ஆம் இடத்துல குரு வந்து உச்சம் வரும்போது மிதுனம் நாங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்து வச்சிருந்தோம்யா, வாழ்ந்து காட்டிடுவோம்னு சொல்லியிருந்தோம், ஏதாவது வழி இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல்ல 2ஆம் இடத்திலே குரு இருப்பது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, வாக்குறுதியை காப்பாற்றுறங்கிறத விட நமக்குள்ள சில சேலஞ்சஸ் இருக்கும்ல, நம்ம இதெல்லாம் செய்யணும்னு திட்டமிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் செய்வதற்கு பணம் வேணும்ல, அடிப்படை வாழ்வாதாரம் ஒண்ணு வேணும்ல. பெரிய பணங்கள் வேணாம்னாலும் அடிப்படை தேவையை நகர்த்துவதற்காக வாழ்வியல் பொருளாதாரம் வேணும்ல. அது 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம்னு சொல்றோம். அந்த இடத்த குரு வந்து விருத்தி பண்றார். அப்ப குரு இருக்கிற இடத்தை தான் பால்படுத்திடுவாரு, அப்புறம் எப்படி எங்களுக்கு விருத்தி பண்ணுவார் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் கேட்டா, அவருடைய ஸ்தான பலன் உங்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் கூட சில மாதங்கள்ல கேது வந்து குருவோட கனெக்ட் ஆயிடுவார். அப்ப அந்த இடத்துல கேள யோகம்னு ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சிரும். அதை நம்ம கேது ராகு பகவானுடைய
பகவானுடைய ராகுகேது பயிற்சியில சொல்லலாம். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை பலனால சில அம்சங்களை கெடுத்து வச்சிருந்தாலும் கூட, குருவினுடைய பார்வை பலன் சில அம்சங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு விருத்திப்படுத்தும். அந்த விருத்தி தான் மிதுன ராசிக்காரர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய செல்வாக்கு கொடுக்கும். சோ அடிப்படை கல்வி, அடிப்படை தேவைகள், அடிப்படையான குடும்ப அமைப்புகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆன உடனேயே சில மாறுதல்களை மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க. காரணம், குருவிற்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்கள் நல்ல இடங்கள்னு சொல்லப்படுது. 2ஆம் இடம் தான் குரு பலன் வியாழ நோக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக சொல்லப்படுது. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைபட்ட அத்துணை காரியங்களையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக குரு பெயர்ச்சி இருக்கும். பார்வை பலன் இன்னும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பலன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன பார்வை சார்? அதாவது குரு பகவானுடைய பார்வையில 3 பார்வைகள் சொல்றோம். 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வைன்னு சொல்றோம். அப்ப ராசிக்கு 5வது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறார்? 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக வீட்டை குரு பார்க்கிறார். அது மிதுனத்திற்கு ஒரு நோயை கொடுக்குற இடம், ஒரு கடனை உருவாக்குற இடம், ஒரு எதிரிகளை உருவாக்குற இடம். அந்த இடத்தை குரு பார்க்கும்போது இது 3ம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கடன் நிவர்த்தி ஆகும், எதிரி தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். நீண்ட நாட்களாக மருத்துவமனைக்கே போய்கிட்டு இருக்கோம், நோய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, பில்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான காசு செலவாகிறது பிரச்சனை இல்லை, அது கூட ஏதோ வாங்கி சரி பண்ணிடலாம். இந்த உடம்பை காப்பாற்றி வச்சிருந்தா தான் பிள்ளை ஊட்டியில கரை சேர்க்க முடியும். பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறோம். இந்த உடம்போட போராடிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது, எங்க உடம்பே எங்களை போராட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா 6க்கு அதிபதி செவ்வாய் வரும்போது மிதுனத்தை பொறுத்தவரை ஒரு நோய் வந்தா அந்த நோய் தீவிரப்படுது, ஒரு பிரச்சனை வந்தா தீவிரப்படுது, ஒரு கடன் வந்தா தீவிரப்படுது. எங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட்டாவே நடக்காதயா, எல்லாமே அதிகமாகவே நடப்பதற்கான காரணம் என்பது அந்த செவ்வாய் லாபாதிபதியாகவும் வர்றதுனால கடன்ல லாபத்தை கொடுக்குறேன், எதிரிய லாபமா கொடுக்குறேன், நோயை லாபமா கொடுக்குறேங்கிற மாதிரி போனஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த இடத்தை குரு பார்ப்பது நோய் நிவர்த்தியை கொடுக்கும். இதுல சிலர் மிதுன ராசிக்காரர்கள் கேட்பது உண்டு, இந்த குரு பயிற்சி சில மாசங்கள் தானே இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் இதே பிரச்சனையோட தான் வாழ்வோமா அப்படின்னு கேட்டா, உங்க சுய ஜாதகத்துல குரு எங்கேயாவது இருந்து உட்கார்ந்து இருப்பாரு. கண்டிப்பா நீங்க பிறந்த வருடத்தை பொறுத்து அந்த குருவினுடைய அமைப்பு நமக்கு இருக்கும். உங்க லக்னத்தை பொறுத்து குருவினுடைய ஸ்தான பலனை கணக்கிட்டு உங்கள் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரா, 6ஆம் இட அதிபதியை குரு பார்க்கிறாராங்கிறத பார்த்துக்கிட்டு அது எந்த பாவகத்துல இருந்து பார்க்கிறாரோ அது ரீதியான தான தர்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது, குருனா இறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான வழிவகைகள் சுய ஜாதகத்திலேயே மறைஞ்சிருக்கும், ஒளிஞ்சிருக்கும். அதை மிதுன ராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திக்கணும். ஆக கோச்சார குரு என்பது அதற்கான வழிகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஆக அந்த ரோகஸ்தானத்தை குரு பார்க்கிறது நோயிலிருந்து நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது 3 பார்வைகள் சொல்லியிருக்கீங்க. 7ஆம் பார்வையான மகரத்தை பார்க்கும்போது என்ன பலன்கள்? அதாவது உச்ச குருவினுடைய பார்வை மிதுன ராசிக்கு 7வது பார்வையாக மகரத்துக்கு விழுகுது. அது மிதுனத்திற்கு 8ஆம் இடமா போயிடுது. ஏற்கனவே நோய் துன்பம் இதுல எல்லாம் அவஸ்தைகளை நிவர்த்தி பண்றாரு குரு. அதுக்கப்புறம் அவமானங்களை நிவர்த்தி பண்றார். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெகுமானங்களை கொடுக்குறார். அவமானமே ஒரு அவமானத்துல இருந்துதான் ஒரு நல்ல படிப்பினைகள், நல்ல பாடங்கள் கிடைக்கும். அந்த படிப்பினையை குரு கொடுக்கிறார். அவமானம், தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சரியாகுது. குடும்பத்துக்குள்ளேயே கட்பட்ட அவமானங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியாகுது. 8ஆம் இடங்கிறது அவமானம் மட்டும் இல்லாம திடீர் அதிர்ஷ்டம், மறைமுகமான செல்வ வளம் இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு இன்சூரன்ஸ் பணம், அதுக்கப்புறம் ரொம்ப நாளா வழக்குகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கறது, இதெல்லாமே 8ஆம் இடத்தை வச்சுதான் சொல்றோம். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியா சனி பகவான் வருவார். அவரே பாக்யாதிபதியாகவும் சனி பகவான் வர்றார். அப்ப அட்டம பாக்யாதிபதியாக சனி பகவான் அந்த அட்டம பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை உச்ச குரு பார்த்தார். ஆக மீனத்துல இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனையும் குரு பார்க்கிறார். மிதுன ராசிக்கு அந்த மகர வீடான அந்த சனி பகவானுடைய வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்ப டபுள் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த நேரத்துல தான் நாங்க ரொம்ப நாளா நீங்க போட்டு வச்சிருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப நாளா வர வேண்டிய பணங்கள், தீராத கடன்கள், தீராத நோய், தீராத அவமானம், தீராத பழிச்சொல், இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு நிவர்த்தி ஆகுது. 2லே குரு உட்கார்ந்து இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய நன்மைகளை கொடுக்கிறார். ஆக 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிதுனத்திற்கு ஒரு ஆறுதலான ஒரு அமைப்பாக குரு பார்வையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடமாக அந்த இடத்துல மாறுது. சனி பகவான் யோகங்களை கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்கிறார். ரொம்ப நாளா வெளிநாடு போக முடியாதவங்க, குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட்டவர்கள், குழந்தை இல்லையேன்னு அவமானப்பட்டவர்கள், குழந்தை நல்லா படிக்கலையேன்னு அவமானப்பட்டவங்க, செல்வ வளம் வைத்திருந்தும் ஒரு வீடோ மற்ற விஷயங்களோ செய்ய முடியலைன்னு நினைச்சு கஷ்டப்பட்டவங்க, அந்த குடும்பஸ்தானம் பிணைப்பு பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து அந்த இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அடுத்த பார்வையான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார்ல, இது எப்படி இருக்கும்? அதாவது மிதுனத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ங்கிறது மீன வீடா வரும்.
உச்ச குருவினுடைய பார்வை அந்த இடத்துக்கு விழுகும். மீனம் என்பது கடல் ராசியா வரும். மிதுனம் என்பது கம்யூனிகேஷன் ராசின்னு சொல்றோம். அப்ப அந்த வர்த்தகங்கள், தொலைத்தொடர்பு, இந்த ஏற்றுமதி, ஏஜென்சி தொழில்கள், பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள், கணக்காளர்கள், நிதி தொழிலில் இருப்பவங்க, நீதி தொழிலில் இருப்பவங்க, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மிதுனத்துக்குள்ள பிறந்தவங்களா இருப்பாங்க. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தொழில்ல நல்ல அபிவிருத்திகள் இவங்களுக்கு கிடைக்குது. தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இவங்களுக்கு போகுது. தொழிலில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் சரியாகுது. மிதுனத்தை பொறுத்தவரை 1 இரட்டை ராசி அப்படின்னு சொல்றோம். ஒன்று இன்னொன்னோட சேரும்போது வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஒரு பார்ட்னர்ஷிப்போட சேரும்போது அந்த பார்ட்னர் பங்குதாரர்கள் ஏற்கனவே பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் கூட அவங்களாம் அந்த குரு மாறினோடனே சரி வாங்க உங்க தயவு எனக்கு வேணும், நான் சேரக்கூடாத ஆளோட சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு போயிட்டேன், நஷ்டப்பட்டு போயிட்டேன், திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், உங்க மேல எந்த தவறும் இல்லை, நான் தான் தப்பு பண்ணுனேன்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு திரும்ப இவங்களையே சார்ந்து வாழக்கூடிய அந்த இடத்துல தான் குரு யார் ஒதுங்கி போனாங்களோ, யார் குற்றவாளின்னு சொன்னாங்களோ, யார் இவங்களை தண்டிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே மன்னிப்பு கேட்க வேண்டியான ஒரு நிலையை கொடுப்பார். ஏன்னா குரு என்பவர் பொதுவா சனி பகவான் எப்படி நீதியை கொடுக்கிறாரோ அந்த நீதிமானை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்துல சரியான நீதி கிடைக்கும். அதுக்கப்புறம் நிதி கிடைக்கும். நீதி மட்டும் பத்தாதியா, நிதியும் வேணும்யா அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழிலுக்கு தேவையான கடன், தொழிலை விருத்தி பண்ணுவதற்கு தேவையான அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிகள், ஒரு பார்ட்னர் பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுனத்திற்கு நடக்கும். இவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த கடனை அடைப்பதற்கு தகுந்த சூழல்கள், தொழில் ரீதியான வருமானங்கள் தானே கடன் அடையும். ஏன்னா மிதுனத்திற்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், கடன் அடையணும், அப்ப தொழில் நடக்கணும். மிதுனத்திற்கு அவமானப்படக்கூடிய இடத்தை குரு பார்க்கிறார், அவமானம் நீங்கணும்னா நம்ம வளர்ச்சி அடைந்து காட்டணும். மிதுன ராசிக்காரர்கள் அந்த இடத்துல ஜொலிப்பாங்க. அந்த தொழில் முயற்சி, வெளியில போறது, அங்கே போறது, இங்க போறதுங்கிற அந்த அலைச்சல் திருச்சலுக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பிரியர்கள். மிதுன ராசிக்காரர்கள் உட்கார்ந்த இடத்துல வேலையை முடிப்பாங்க. கால்குலேட்டர் எடுத்து கணக்கு பார்க்கறத விட மைண்ட்ல போட்ட கணக்குல கனகச்சிதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த கணக்கை, வாழ்க்கை கணக்கை துல்லிய கணக்காக குரு மாத்தி கொடுப்பார். அதுல குரு பகவானுடைய பயிற்சியான சில மாதங்கள்லயே இவங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சிகள் நடக்க இருக்கு. அதை நம்ம தனியா நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இருக்கு, அதையும் நம்ம இணைத்து பார்க்கலாம். இருந்தாலும் ஆண்டினுடைய இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதியே மிதுனத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குருவினால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது மிதுனத்திற்கு கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் மிதுன ராசிக்காரர்கள் எப்படி தக்க வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது ஏற்படக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 இந்த ஜூன் மாதத்துல 1ஆம் தேதியிலேயே ஆரம்பிக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி உச்ச குருவாக இருந்து அவங்களுக்கு கடன் எதிரி நோய் நிவர்த்தி ஸ்தானத்தையும் அவங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து அவமானப்படக்கூடிய ஸ்தானங்களையும் நிவர்த்தி பண்ணி அவமானத்திலிருந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல உட்கார்றதுனால இவங்க வியாழந்தோறும் சிவ வழிபாடு செய்து வருவது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகள்ல அதிகாலை நேரத்திலேயே இவங்க சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானையும் பார்த்து வழிபாடு செய்யணும். மிதுன ராசிக்காரர்கள் பௌர்ணமி தோறும் சித்தர்களுடைய வழிபாடுகளை செய்து வர்றது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு சின்ன உதவியாக செய்து வருவது இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுப்பதற்கு ஒரு தூண்டும் சக்தியாக அமைவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மரம் செடி கொடிகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முல்லை பராமரித்து வருவது நல்லது. நாங்கள் ஃப்ளாட்ல அங்கங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முல்லைப்பூவை வாங்கியாவது குருவிற்கு சாட்சி மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்து வரும் பொழுது இந்த குரு பயிற்சி மிதுனத்திற்கு சர்வ வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அவர்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும், அதனுடைய பலன்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ச்சி அடுத்த ராசியான கடக ராசிக்காரர்களுக்கு நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, மிதுன ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பேசவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.